Dear students and parents, welcome to Surya NEET Academy Salem. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிட்டு கவுன்சிலிங் எப்ப நடக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல 2025 2026 உண்டான கவுன்சிலிங் அப்டேட் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ 2025 26 உண்டான கவுன்சிலிங் பொதுவா 3 ஃபேஸ்ல கண்டக்ட் பண்றாங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷன், 7.5 ரிசர்வேஷன், 92.5 ரிசர்வேஷன். ஸோ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் 7.5 ரிசர்வேஷனும் ஆஃப்லைன் மோட்ல கனெக்ட் பண்றாங்க. 92.5 ரிசர்வேஷனை ஆன்லைன் மோட்ல கனெக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம 7.5 ரிசர்வேஷன் நமக்கு எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 30 ஜூலை 2025, அதாவது புதன்கிழமை கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 7.5 சிறப்பு இடஒதுக்கீடு அப்படின்னாவே 6th இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். எய்தர் தமிழ் மீடியம் ஆர் இங்கிலீஷ் மீடியம். ஸோ 2 மீடியம்ல எந்த மீடியமா இருந்தாலும் சரி 6th இருந்து 12th கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த கவுன்சிலிங் 30ஆம் தேதி புதன்கிழமை ஸ்டார்ட் பண்றாங்க. அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னா டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து 7.5% சிறப்பு இடஒதுக்கீடான ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்ல ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து ஜெனரல் ரேங்க் 448, சோ நீட் மார்க் 572ல இருந்து 420க்குள்ள இருக்கிற கேண்டிடேட்ஸ் 10 o'clock ரிப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி ஜெனரல் ரேங்க் 449ல இருந்து 896 மார்க் நீட் மார்க் 419ல இருந்து 385 வரையும் எடுத்த கேண்டிடேட்ஸ் ஆஃப்டர்நூன் 12 o'clock ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? சோ ஆஃப்லைன் மோட் அதில் ஜெனரல் ரேங்க் 1ல இருந்து 448 10 AM, 449ல இருந்து 896 12 PM. இது போக ஆஃப்டர்நூன் 2 PM யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கம்யூனிட்டி ரேங்க் 32ல இருந்து 42ல இருக்கிற பிசிஎம் கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க் 110ல இருந்து 140க்குள்ள இருக்கிற எஸ்சி கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க் 21ல இருந்து 30க்குள்ள இருக்கிற SCA கேண்டிடேட்ஸ், ஸோ கம்யூனிட்டி ரேங்க் 7ல இருந்து 11க்குள்ள இருக்கிற ST கேண்டிடேட்ஸ். ஸோ இந்த 4 கம்யூனிட்டியில BCM கம்யூனிட்டி ரேங்க் 42, SC கம்யூனிட்டி ரேங்க் 140, SCA கம்யூனிட்டி ரேங்க் 30, ST கம்யூனிட்டி ரேங்க் 11. ஸோ இதுல இருக்கிற கேண்டிடேட் அவங்க ஆஃப்டர்நூன் 2 PMக்கு ரிப்போர்ட் பண்ணணும். எங்க சார் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா வெனு நம்மளுடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லயே கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்கோட வெனு எங்க அப்படின்னா லெக்சர் ஹால் 2, தமிழ்நாடு கவுட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓமந்தூரார் கவுட் எஸ்டேட், சென்னை. ஸோ சென்னையில ஓமந்தூரார் கவுட் எஸ்டேட்ல கவுன்சிலிங் 7.5 7.5% சிறப்பு இடஒதுக்கீட்டுக்கான கவுன்சிலிங் இந்த லொகேஷன் நடக்குது. இந்த லொகேஷன் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு ஒரு QR கோடும் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தும் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த லொகேஷனுக்கு நியர்பை இருக்கிற பஸ் ஸ்டாண்ட், நியர்பை இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன், நியர்பை இருக்கிற எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷன் 3மே அனௌன்ஸ்மெண்ட்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 7.5% சிறப்பு இடஒதுக்கீடு கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், no individual call letters will be sent to the candidates. ஸோ ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் தனித்தனியா லெட்டர் எதுவும் அனுப்ப கிடையாது. இந்த PDF பார்த்து அந்த ஜெனரல் ரேங்க், கம்யூனல் ரேங்க், அந்த ரேங்க்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டா 30/7/2025 அந்த டைமுக்குள்ள ரிப்போர்ட் பண்ணிக்கணும். அடுத்து, candidate who are participating this counseling for MBBS and BDS course need not pay processing fees as well as tuition fee. So இந்த கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ற கேண்டிடேட் ப்ராசஸிங் ஃபீஸும் சரி டியூஷன் ஃபீஸும் சரி அன்னைக்கு எதுவுமே பே பண்ண தேவையில்லை. தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, candidate should be present 1 hour period to the commencement of counseling along with their one of the parent at their own cost. சரிங்களா? சோ நமக்கு அங்க என்ன டைம் மென்ஷன் இருக்காங்களோ அதை விட குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பேரண்டோட அசம்பிள் ஆயிடுங்க. சரிங்களா? சோ இந்த 3 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இது போக கவுன்சிலிங்ல நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் கிளியரா கொடுத்திருக்காங்க. சோ டாக்குமெண்ட்ஸ், candidate should produce the following original certificates or documents without which the candidate will not be allowed. சோ இந்த சர்டிபிகேட்ஸ்லாம் அவங்க எடுத்துட்டு வரல அப்படின்னா கவுன்சிலிங்க்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அது என்னென்ன சர்டிபிகேட் அப்படின்னா
நீட்டோட யூஜி 2025 அட்மிட் கார்டு அண்ட் ஸ்கோர் கார்டு. நீட் 2025 எக்ஸாம் எழுதிருப்பீங்களா, அந்த எக்ஸாம் எழுதினதோட அட்மிட் கார்டு, அதனுடைய ஸ்கோர் கார்டு. சரிங்களா, இந்த ரெண்டும் பிரிண்டடா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், HSC ஆர் ஈக்குவலன்ட் மார்க் ஷீட், 10, 11, 12 3 மார்க் ஷீட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அது போக 2023க்கு முன்னாடி நீங்க HSC கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 6th ல இருந்து 12th படிச்சதுக்கு உண்டான போனஃபைட் சர்டிபிகேட். ஸோ ஆஃப்டர் 2023, அதாவது 2024, 2025க்கு எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. பிஃபோர் 2023 நீங்க HSC கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா போனஃபைட் சர்டிபிகேட் அங்க ஒரிஜினலா எடுத்துட்டு வரணும். பிளஸ் சப்போஸ் இந்த கேண்டிடேட்ஸ் இல்ல, இதுல இன்எலிஜிபிள் லிஸ்ட்னு சொல்லி EMIS நம்பர் மிஸ்மேட்சா இருக்கிற மாதிரி லிஸ்ட் வந்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த கேண்டிடேட்ஸும் போனஃபைட் சர்டிபிகேட் ஒரிஜினல் எடுத்துட்டு வரணும். இந்த போனஃபைட் சர்டிபிகேட் அவங்க சப்மிட் பண்ணா மட்டும்தான் 7.5க்கு அவங்க எலிஜிபிள். சரிங்களா, அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் ஃப்ரம் த ஸ்கூல் லாஸ்ட் ஸ்டடிட் ஆர் போனஃபைட் சர்டிபிகேட் should be produced from where the candidate is undergoing the course at present. So லாஸ்டா 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய டிசி டிரான்ஸ்பர் சர்டிபிகேட். நான் ஏற்கனவே ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார், பட் எனக்கு MBBSல இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் நீட் எக்ஸாம் எழுதி இப்போ வந்திருக்கேன் அப்படின்னா அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா டிசி. சப்போஸ் டிகிரி டூயிங்ல இருக்கீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூட்டோட போனஃபைட் சர்டிபிகேட்ஸ். சரிங்களா, எய்தர் டிசி ஆர் போனஃபைட் சர்டிபிகேட் ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நம்ம அங்க எடுத்துட்டு வந்துடணும். அது போக நேட்டிவிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேண்டிடேட், அது போக பேரண்ட் ஃபாதர் ஆர் மதர், அப்பா இல்லைன்னா அம்மாவோட கம்யூனிட்டி சர்டிபிகேட். சரிங்களா, ஸோ இந்த 9 டாக்குமெண்ட்டும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்து வந்திருந்தா மட்டும்தான் அங்க கவுன்சிலிங் ஆளுக்கு நம்மள அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா நீட் யூஜி அட்மிட் கார்டு, ஸ்கோர் கார்டு, 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், போனஃபைட் சர்டிபிகேட், TC or bonafide certificate where the student currently studying, nativity certificate, இருப்பிடச் சான்றிதழ், community certificate, candidate ஓட community certificate, father or mother ஓட community certificate. So இந்த 9 சர்டிபிகேட்டும் அவங்க ஒரிஜினல் சப்மிட் பண்ணா மட்டும்தான் கவுன்சிலிங் ஆல அலோவ் பண்ணுவாங்க. இது போக இன்னும் ஒரு செக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, more number of candidates are being called for the counseling, allotment is not guaranteed to everyone. சரிங்களா, ஸோ கவுன்சிலிங்க்கு ஒரு 898,000 ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால எல்லாருக்குமே நமக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிரும் அப்படின்னு எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. ஸோ அந்த கவுன்சிலிங்ல கேண்டிடேட் கேன் அட்டெண்ட் த கவுன்சிலிங் ஆஸ் பர் டேட், டைம் அண்ட் ரேங்க் இன் த ஷெட்யூல். சரிங்களா, ஸோ அந்த கேண்டிடேட் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றது அந்த ஸ்பெசிபிக் டேட்ல, ஸ்பெசிபிக் டைம்ல, ஸ்பெசிபிக் ரேங்க் மென்ஷன் பண்ணிருக்காங்க இல்லையா, அங்கதான் நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும். பிளஸ் அவங்க எப்ப சீட்டை சூஸ் பண்ண முடியும்னா at their own turn. Candidates shall only opt for the vacancies available at their own turn. Mobile phones and other communication devices are not allowed in the counseling hall during that time. So அப்ப நம்ம counseling hall உள்ள போகும்போது நம்மளுடைய மொபைல் போனும் சரி, பேரண்டோட மொபைல் போனும் சரி அலோவ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் கவுன்சிலிங் 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்யூனல் ரேங்க் ST 11 வரையும் கூப்பிட்டுருக்காங்க, கம்யூனல் ரேங்க் ஃபார் SC 30 வரையும் கூப்பிட்டுருக்காங்க, கம்யூனல் ரேங்க் ஃபார் SC 140 வரையும் கூப்பிட்டுருக்காங்க, கம்யூனல் ரேங்க் ஃபார் BCM 42. அது போக ஜெனரல் ரேங்க் 448, ஜெனரல் ரேங்க் 896. ஸோ ஜெனரல் ரேங்க் 896 வரைக்கும் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாரும் வந்துடணும். அது போக கம்யூனல் ரேங்க் இந்த 4 ரிசர்வேஷனுக்கு உண்டான கம்யூனிட்டி ரேங்க். ஸோ இதுல இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அந்த ஸ்பெசிபிக் டைமுக்குள்ள ஓமந்தூரார் கவுட் எஸ்டேட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல நம்ம ரிப்போர்ட் பண்ணிடணும். இதுதான் 7.5 ரிசர்வேஷனுக்கு உண்டான கவுன்சிலிங் ஷெட்யூல், லொகேஷன்ஸ், எப்ப நடக்குது, எங்க நடக்குது. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டடான அப்டேட்ஸை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்க சூர்யா நீட் அகாடமி சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.